ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன்பாலா ரெசிபி. இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த கார சட்னி வந்து ரொம்ப சிம்பிள், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 பல் பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி குக்கரில் 2 விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாக சட்டுன்னு இந்த சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் கொடுத்துட்டு நீங்கள் ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சட்டுன்னு ஒரு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப செம்ம காம்பினேஷனாக இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. தாளிப்புக்கு எப்பவும் போல் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.